ஸோ ஒரு ரெசிபி ஆட் பண்ணணும்னா நமக்கு என்னென்ன தேவைப்படும்? அ ஒரு டேபிள் தேவைப்படும், ஒரு யூஐ தேவைப்படும். ப்ளஸ் அது சேவ் பண்ணி ஃபெட்ச் பண்ணவும் ஒரு சில ஃபைல்ஸ் தேவைப்படும். ஸோ இதில வந்து மெயினா பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ண போறது வந்து மாடல்ஸ், ஃபார்ம்ஸ், வியூஸ் அண்ட் யூஆர்எல்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி நீங்க Django இன்ஸ்டால் பண்ணதிலேயே வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா வந்துரும். நீங்க ஒன்ஸ் Django இன்ஸ்டால் பண்ணாலே. நம்ம அடிஷனலா வந்து ஆப்ல வந்து ஒரு யூஆர்எல்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் மட்டும் நாம ஆட் பண்ணுவோம். ஸோ மை ப்ராஜெக்ட் நேம் இஸ் ரெசிபி புக் அண்ட் மை ஆப் நேம் இஸ் ஆடிங் ரெசிபீஸ். ஸோ நான் செட்டிங்ஸ்ல வந்து ஆல்ரெடி என்னோட ஆப் நேம் வந்து நான் குடுத்துருக்கேன். ஸோ ஓகே. இதன் மூலமா நம்ம வந்து அ இந்த ஆப்ல இருந்து வர யூஆர்எல்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஓகே ஸ்ட்ரெய்ட் அவே கோயிங் டூ மாடல்ஸ். ஸோ மாடல்ஸ் மீன்ஸ் வி ஆர் கோயிங் டூ கிரியேட் அ டேபிள். அ ஐ மீன் டிபி டேபிள்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம அட்மின்ல வந்து விசிட் பண்ணிக்கலாம். ஸோ பை திஸ் ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் ஹியர் இன்னைக்கு வந்து ஒரு ரெசிபி ஆட் பண்ணி அது பார்க்கலான்ற மாரி அ ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஸோ அத நம்ம இங்க பார்க்கலாம். அம் ஸோ நவ் வி ஆர் கோயிங் டூ கிரியேட் த மாடல். ஸோ அதுக்குடைய அ டெக்ஸ்ட் எல்லாமே இங்க குடுக்குறேன். இத வந்து இம்போர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மாடல்ஸ் இது இம்போர்ட் பண்ணணும். நம்ம வந்து நெறைய இடத்துல வந்து நம்ம இதுல இம்போர்ட் பண்ற மாரி இருக்கும் Djangoல. ஒரு ஃபைல்ஸா இருக்கட்டும், சரி எல்லாமே. சரி. இப்போ மாடல்ஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்றோம். ஸோ அதுக்கு ஒரு நேம் நான் ஒரு டேபிளுக்கு அந்த நேம் நான் ஒண்ணு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். நான் ரெசிபி பத்தி பண்ண போறதுனால வந்து நான் ரெசிபின்னே அதுக்கு டேபிள் நேம் நான் குடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இந்த ஃபங்ஷன் மாரி இருக்கும். ஸோ அதுல வந்து நம்ம மாடல் ஸோ ஒரு ரெசிபீஸ் கீழ வந்து நமக்கு என்னென்ன ஃபீல்ட்ஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு லேபிள்னா நமக்கு அதுக்குள்ள வந்து நேம் வருது இல்லையா? ஒரு ஒரு ஃபார்ம்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்னா நமக்கு என்ன நேம்ஸ் ஆ பிளஸ் காமனா இருக்கிறது வந்து நம்ம சிட்டி அது இதுன்னு வரும். ஸோ அது மாரி வந்து ஒரு ரெசிபில வந்து நமக்கு என்ன வரும்? ஸோ நமக்கு வந்து டைட்டில் வரும். டைட்டில். ஸோ டைட்டில்ன்றது என்ன அது? அது ஒரு கேர் ஃபீல்ட் தான். அது அது எல்லாமே ஒரு கேரக்டர்ஸ் தான். ஸோ நம்ம வந்து அந்த டைட்டில் வந்து எப்படி குடுப்போம்? நம்ம வந்து டெக்ஸ்ட்டா தான் கன்வெர்ட் பண்றோம். ஸோ மாடல்ஸ் டாட் கேர்ஃபிட் எல்லாத்துக்குமே நம்ம வந்து நம்ம அந்த டைட்டில் வந்து எவ்வளோ லென்த்தா இருக்கும்? ஸோ நம்ம எவ்வளோ லென்த் குடுக்கலாம்? நம்ம குடுக்கலாம் மேக்ஸ் லென்த் ஸோ 100 நம்ம இப்படியும் குடுத்துக்கலாம். பிளஸ் அடுத்த ஃபாலோயிங் வந்து வேற என்ன டைட்டில் வரும். பிளஸ் இன்கிரியன்ட்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆ இன்கிரியன்ட்ஸ் அண்ட் அது எப்படி பண்ணுவாங்க? நம்ம அது எப்படி சொல்லலாம்? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லலாம். ஸோ இல்லன்னா டிஸ்கிரிப்ஷன்ஸ் சொல்லலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஸோ நான் ஃபாலோயிங் எல்லாமே வந்து நான் டெக்ஸ்ட்டா நான் குடுத்துக்கிறேன். ஃபாலோயிங் டெக்ஸ்ட்டா வர்றது ஃபாலோயிங் எல்லாமே. இன்கிரியன்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே நான் ஃபீல்ட்ஸ் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் அந்த டேபிள் ரெசிபிஷன் டேபிள்ல வந்து நான் ஃபீல்ட்ஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நான் டேபிள்ல போய் பார்க்கணும். நான் சப்போஸ் எனக்கு டேட்டா வந்து வந்திருக்கா இல்லையான்னு சொல்லி. ஸோ அது வந்து நான் எப்படி செக் பண்ணா, அதுக்கும் நம்ம ஒரு ஃபங்ஷன் சொல்லி ஒரு எஸ்டிஆர்ன்ற ஒரு
வேர்ட் வச்சு ஸ்க்ரீன் நமக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து தெரியும் அந்த எஸ்டிஆர்ன்ற அந்த கான்செப்ட் வந்து நம்ம வந்து அதை டிஸ்ப்ளே பண்ண வைக்கிறோம். ஸோ அது வந்து ஒரு நம்ம ஓப்பன் க்ளோஸ் பண்ணி செல்ஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன்ல மூலமா நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம். அது எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு, அது என்ன ஐ மீன் எப்படி ரிட்டர்ன் ஆகுதுன்னு சொல்லி நம்ம அத பார்த்துக்கலாம். எது வந்து நமக்கு தெரியணும். சப்போஸ் டைட்டில் தெரியும்னா டைட்டில் வச்சுக்கலாம். இல்லன்னா டிஸ்கிரிப்ஷன்ஸ் வச்சுக்கலாம். ஆனா இன்ஸ்ட்ரக்ஷன் எனிதிங். ஸோ எனி நேம் நம்ம வந்து குடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து டைட்டில் தெரியிற மாரி மட்டும் நான் வச்சுக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அதுவே காட்டிருது. ஸோ இதுதான் மாடல்ஸ். நான் வந்து ஒரு ஒரு டேபிள் நான் நேம் குடுத்துட்டேன். ஒரு அது கீழ வந்து ஒரு 4 ஃபீல்ட்ஸ் குடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே வந்து டெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸ் தான். ஸோ இதுபடி தான் எனக்கு வந்து அங்க டேபிள்ல இருக்கும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து நம்ம மாடல் கிரியேட் பண்ணது. அது வந்து நம்ம டேபிள்ல பார்க்கணும்னா நமக்கு வந்து அட்மின் தேவை. ஸோ அட்மின் டாட் py க்குள்ள போய் நான் வந்து மறுபடியும் நான் இங்க அ மாடல்ஸ் நான் வந்து இன்க்ளூட் பண்ணணும். பிளஸ் அது அட்மின் சைட்ல வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ண போறோன்றத வந்து பார்க்கலாம். சேம் திங் தான். மோஸ்ட்லி எல்லா சின்டாக்ஸுமே காமனா வர மாரி தான் இருக்கும். ஸோ கான்ட்ரிப். ஸோ இந்த இடத்துல இந்த கான்ட்ரிப்யூட்ன்ற ஒரு கீவேர்ட் வந்து பார்ப்போம். இப்ப நம்ம வந்து அட்மின் வந்து கான்ட்ரிபியூட் பண்றது தான். ம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம இதுலயே நம்ம வந்து என்ன மாடல் நேம் குடுத்துருக்கோம். நமக்கு வந்து அதுவும் நமக்கு வந்து தேவை. ஏன்னா வந்து இங்க மாடல்ஸ் இம்போர்ட் பண்றப்ப தான் நம்ம அந்த மாடல் நேம் மீன்ஸ் நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா? அது இங்க ஒரு நேம் வச்சிருப்போம். ரெசிபீஸ்ன்னு சொல்லி. ஸோ அது வந்து நம்ம இங்க வந்து இம்போர்ட் பண்ண போறோம். எல்லாமே ஃப்ரம் மாடல்ஸ் இம்போர்ட் ரெசிபி. ஸோ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அந்த என்ன நேம் இருக்கோ அது எனக்கு வந்து காமிச்சுரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம சைட்ல வந்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்றோம். நமக்கு வந்து தெரியணும். நமக்கு அட்மின்ல வந்து டேட்டாஸ் வந்து சேவ் ஆகணும். பிளஸ் அதுக்கு வந்து அது எப்படி நம்ம பார்க்கணும்ல. நம்ம ஒன்ஸ் நம்ம வந்து அ சேவ் பண்றதுக்கு கோட் எழுதுறோம். பட் ஆனா அது வியூ பண்றதுக்கு நம்ம அட்மின் பேனல்ல போய் தான் நம்ம வியூ பண்ணணும். ஸோ அதனால. ஓகே. கெட்டிங் சம் எரர். இன்டென்டேஷன். ஓகே. ஸோ இதுல வந்து எந்த எல்லா லைனுமே ஐ மீன் சேமா இருக்கணும். ஒரு ஃபார்மேட் டாக்குமெண்ட் மாரி அந்த ஸ்டைல்ல. நம்ம ஒரு லைன் தள்ளி ஆ நம்ம கீவேர்ட் நம்ம வச்சாலுமே நமக்கு எரர் வந்து வரும். அவுட்புட்டும் லோட் ஆகாது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம்ஸ் py. ஸோ இங்கேயும் வந்து அந்த மாடல் நேம் நம்ம ஆஸ் யூசுவல் வந்து நம்ம இம்போர்ட் பண்றோம். ஸோ ஃபார்ம்ஸையும் நம்ம இம்போர்ட் பண்ணோம். நம்ம எப்படி மாடல்ஸ் பேஜ் வந்து மாடல்ஸ் இம்போர்ட் பண்ண மாரி நம்ம வந்து ஃபார்ம்ஸ் இங்க வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ Django ஃப்ரம் எப்பவுமே ஃப்ரம் Django டாட் import ஃபார்ம்ஸ். ஓகே ஃபார்ம்ஸ். ஸோ இங்க வந்து நம்ம அட்மின்ல எப்படி வந்து ஆ வாட் டு சே தட் மாடல் நேம எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணோமோ, அதே மாரி சேம் திங் இம்போர்ட் பண்ணணும். ஸோ இதுல வந்து இந்த ஃபார்ம் எதுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபார்ம்ஸ் வந்து எதுக்கு? நம்ம நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம மாடல்ஸ் வந்து நம்ம குடுக்குறோம். ஸோ இங்க நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப நம்ம மாடல்ஸ் வந்து செர்டைன் ஃபீல்ட்ஸ் இங்க வந்து குடுத்தோம். இப்ப நம்ம இங்க வந்து குடுத்தோம். 1, 2, 3, 4 ஸோ நியர்லி 4 ஃபீல்ட்ஸ் குடுத்துருக்கோம். ஸோ இங்க வந்து எனக்கு வந்து டேபிள்ல 4 ஃபீல்ட்ஸ் காட்டுனா போதும். பட் எனக்கு வந்து இங்க எனக்கு வந்து 2 ஃபீல்டு ஆர் 3 ஃபீல்டுனா எனக்கு காட்டுனா போதும். ஸோ அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் வந்து யூஸ் ஆகும். எனக்கு யுஐல வந்து எனக்கு 2 ஃபீல்ட் மட்டும் காட்ட போனா, நான் வந்து 2 ஃபீல்ட் நேம் வந்து நான் வந்து குடுத்துக்கணும். ஸோ அதுக்கு வந்து எனக்கு ஒரு ஃபார்ம் நேம் ஒண்ணு வேணும். ஸோ நான் மாடல் மாரி ஒரு ஃபார்ம் நேம் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். கிவ் தட் ரெசிபி ஃபார்ம். ஸோ சேம் திங் தான். ஃபார்ம்
மாடல் ஃபார்ம். ஸோ நம்ம ஒரு ஃபார்ம் நேம் ஒன்று வச்சுட்டோம். ஸோ இங்கே வந்து ஒரு கிளாஸ். ஸோ இங்கே வந்து ஆக்சுவலி வந்து நம்ம மாடல் நேம் நம்ம என்ன கொடுத்தோமோ. ஸோ மாடல் நேம் என்ன, ரெசிபிஸ் சாரி. ஸோ இங்கே வந்து ஃபீல்டு, சாரி நாட் ஃபீல்டு. ஃபீல்டில் வந்து நம்ம என்ன கொடுத்தோம் அது மாதிரி நம்ம மென்ஷனும் பண்ணலாம். இல்லை வந்து எனக்கு வந்து என்ன, எனக்கு எல்லாமே என்ன, நான் வந்து எல்லாமே மென்ஷன் பண்ண தேவையில்ல. நான் வந்து ஆல் ஒரு ஜஸ்ட் அந்த வேர்டு யூஸ் பண்ணாலே போதும், எனக்கு ஆல் வந்து வந்துடும் எல்லாமே. இது வந்து கோட்ஸ்ல கொடுக்கும். ஸோ நம்ம வந்து மாடல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு அட்மினுக்கு வியூ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் ஃபார்ம்ஸும் கிரியேட் பண்ணியாச்சு. சரி, நான் இப்போ இதை வந்து ரன் பண்ணணும். நான் எப்படி வந்து அட்மின் போய் பார்க்கறது. ஸோ நெக்ஸ்ட் கோயிங் டு யூஆர்எல். ஸோ யூஆர்எல்ன்றது என்னது, யூஆர்எல் என்னது, நம்ம ஒரு சர்ச்ல வந்து நம்ம ஒன்று கொடுக்குறது. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் வந்து நமக்கு சர்ச் ஆகும். சர்ச் ஆகி நமக்கு அந்த அவுட்புட் வந்து என்னன்னு காட்டும். ஸோ சேம் தான் இங்கே வந்து நம்ம எக்ஸ்ட்ராவும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுவோம். ஃபார் எப்படி சொல்ற, நம்ம வந்து ஒரு வியூஸ் இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த வியூஸ் இம்போர்ட் பண்ணது நம்ம ஜஸ்ட் இங்கே யூஆர்எல் மட்டும் கிரியேட் பண்ண மாட்டோம், யூஸ்மே நம்ம வந்து இங்கே இம்போர்ட் பண்ணுவோம் ஃப்ரம். ஸோ as usual ஃப்ரம் Django டாட் இங்கே வந்து யூஆர்எல்ஸ் இம்போர்ட். ஸோ யூஆர்எல் ஒரு பாத், அந்த யூஆர்எல் நம்ம பார்த்துன்றோம். அந்த பாத்தை வந்து நம்ம அப்டேட் பண்ணால் நமக்கு அந்த யூஐ வந்து என்ன கொடுக்கணும் நமக்கு தெரிய போகுது. ஸோ ஃப்ரம் டாட் இம்போர்ட் வியூஸ். ஸோ நம்ம இப்போ வந்து யூஆர்எல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஆர்எல்ன்ற கட்டணத்தில் வந்து நான் என்னோட யூஆர்எல்ஸை நான் கொடுத்துக்கேன். ஸோ பாத்திக்கோ, நான் ஒரு பாத்து வந்து என்ன யூஆர்எல் நேம்னா நான் வந்து கொடுத்துக்கலாம். பட் இதுக்கும் வியூஸுக்கும் வந்து சவுண்டா இருக்கு. ஏன்னா நம்ம ரெண்டர் பண்ண ரீடைரக்ட் பண்ண எல்லாமே நம்ம வியூஸ்லாம் எடுக்க போறோம். ஸோ பாத் நான் இங்க வந்து ஒரு ஆட் ரெசிபின்னு நான் ஒன்று கொடுத்துருக்கேன். ஆட் ரெசிபின்னு நான் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ காமா நான் வியூஸுமே ஆட் ரெசிபிஸ். ஓகே, காமா நேம் ஒன்று நான் ஆட், சாரி ஸோ நான் மூணுத்துக்குமே வந்து நான் ஒரே நேம் தான் கொடுத்துருக்கேன். நம்ம நம்ம நேம்லயும் நான் வேற நேம் கொடுத்துக்கலாம், அதனால ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. நான் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நான் இப்போ ரன் பண்றப்ப என்னால் வந்து எரர் காட்டக்கூடாதுன்றதுக்காக. ஸோ நான் வந்து நமக்கு இப்போ மாடல்ஸ் வந்து டேபிள் கிரியேட் பண்ணோம். ஸோ அது வந்து எப்படி வந்து நமக்கு அட்மின்ல பார்க்கலாம், நம்ம டேபிள் பார்க்கலாம் அப்படின்னா மைக்ரேட் பண்ணுங்க. அதுக்கு டேபிள் வந்து கிரியேட் ஆகுறதுக்கு. ஸோ கோயிங் டு manage.py. ஸோ இங்கே தான் நம்ம வந்து சர்வர் ரன் பண்ணுவோம். ஸோ ஓப்பனிங் அண்ட் இன்டகிரேட் டெர்மினல். இந்த ரெண்டு கமாண்ட்ஸ் வந்து ஸோ மேக் மைக்ரேஷன் என்னன்னா அது வந்து செட் ஆக வந்து ரெடியா இருக்கு. ஸோ அது ஒன்று மைக்ரேட் ஆகுறதுக்கு அவங்க வந்து ரெடியா இருக்காங்க இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாமே. ஸோ ரன்னிங் தட். சாரி சம்திங் இஷ்யூ. URLs
if we that some. ஸோ ஓகே. இங்க வந்து நம்ம வியூஸ் வந்து நம்ம எம்ப்டியா வைக்க முடியாது. ஸோ அதனால எனக்கு வந்து சர்டைன் இஷ்யூஸ் வந்து காட்டுது. ஸோ நான் வந்து வியூஸ்ல வந்து நான் ஒரு ஃபார்ம் சேவ் ஆகுற கோட் வந்து எழுதிக்கிறேன். ஸோ இட்ஸ் கோயிங் டு வியூஸ் டாட் பிஒய். வியூஸ் டாட் பிஒய் வந்து நீங்க என்ன இம்போர்ட் பண்ணீங்கன்னா சேம் அந்த யூஆர்எல் நீங்க கொண்டு வருவீங்க. ப்ளஸ் வந்து அந்த ஃபார்ம் என்ன நீங்க கொண்டு வந்தீங்க, மாடல்ஸ் என்ன நேம் வச்சிருக்கீங்க, அது எல்லாமே நீங்க இங்க இம்போர்ட் பண்ணியே ஆகணும். ப்ளஸ் அது போக வந்து எக்ஸ்ட்ரா கமெண்ட்ஸுமே வரும். நீங்க அடுத்தடுத்து நீங்க எத வச்சு நீங்க டெவலப் பண்ண போறீங்கன்னா அது. ஸோ எனக்கு வந்து பேசிக்கானத வந்து நான் ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணணும். நான் ஃபார்ம்ஸும், யூஆர்எல்ஸும் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரம் டாட் ஃபார்ம்ஸ். ஸோ அதுவே காட்டும் உங்களுக்கு. நீங்க நீங்க தேடவும் தேவையில்ல. ஸோ ஃபார்ம்ஸ்னா நான் ரெசிபி ஃபார்ம்ஸ். ஸோ சேம் ஃப்ரம் டாட் மாடல்ஸ் இம்போர்ட் ரெசிபிஸ். ஸோ ஓகே. ஸோ வந்து இது போக நான் வேற ஏதாச்சும் நான் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ரெண்டர் ரீடைரக்ட். ஸோ வி நீட் தட். ஜாங்கோ டாட். ஸோ அது வந்து ஒரு ஷார்ட் கட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டர் ரீடைரக்ட்னா ரெண்டர்னா நம்ம ஒரு ஃபார்ம்ல இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் தரோம். அது வந்து நமக்கு ஒரு பேஜுக்கு போகணும், ஸ்டோர் ஆகணும். இல்ல பேஜ்ல வந்து காட்டணும்னா நம்ம வந்து என்ன தந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி, நம்ம என்ன கெட் பண்றோம்னு சொல்லி. ஸோ கமா. ஸோ நான் ஒண்ணு சிம்பிளா வந்து நான் ஒரு வியூ மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வியூக்கு வந்து எனக்கு வந்து என்ன தேவை? ஒரு சிம்பிள் லாஜிக் வந்து நான் இப்ப வந்து HTML ஃபைல் வைக்கணும். நான் அப்பதான் என்னால வந்து ஃபார்ம் பார்க்க முடியும். ஸோ ஃபார்ம் பார்க்கணும்னா, நான் வந்து ஆப்ல வந்து ஒரு 2 ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணிக்கணும். நான் வந்து ஒரு டெம்ப்ளேட் ஃபோல்டர் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டெம்ப்ளேட்ஸ்குள்ள தான் வந்து நமக்கு வந்து HTML ஃபார்ம்ஸ் வந்து வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆ ஆட் ரெசிபி டாட் HTML நான் வச்சுக்கிறேன். ஆட் ரெசிபி டாட் HTML. ஸோ இது வந்து ஒரு அஸ் யூசுவல் ஒரு HTML கண்டென்ட் எப்படி இருக்கும். ஸோ அது மாதிரி நான் ஒண்ணு அப்ளை பண்ணிக்கிறேன். இங்க வந்து ஒரு ரிச் ஒன் டேக்ல நான் ஆட் ரெசிபின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ கோயிங் பேக் டு வியூஸ். ஸோ எனக்கு வந்து நான் இப்ப வியூஸ் வந்தாச்சு. நான் வியூஸ்ல வந்து இப்ப நான் என்ன பண்ணணும்னா, அந்த டெம்ப்ளேட்ட வந்து நான் இத ரெண்டர் பண்ணணும் வியூஸ்ல. ஸோ வியூஸ்ல வந்து என்னென்ன வரும்? வியூஸ்ல வந்து இப்ப நம்ம எப்படி வந்து அந்த ஃபார்ம வந்து நம்ம சப்மிட் பண்ணுவோம். ஸோ அத வந்து நம்ம இங்க இங்க வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ எப்பயும் போல நான் ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு ஆக்ஷன்னால நமக்கு அந்த ஃபங்ஷன் வந்து தேவை. ஸோ இங்க வந்து என்ன தரணும்? நான் இப்ப ஃபங்ஷன் வந்து எது வேணா கிரியேட் பண்ணலாம். பட் ஆனா அது என்ன நேமா இருக்கணும்னா, நீங்க யூஆர்எல்ஸ்ல வந்து என்ன நேம் குடுத்திருக்கீங்களோ, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க இங்க என்ன நேம் குடுத்திருக்கீங்க. ஏன்னா இங்க வியூஸ் டாட்ன்னு வருது பாரு. ஸோ இதுதான். இந்த நேம் தான் நமக்கு வந்து அங்க மெயினா இருக்க வேண்டியது. ஸோ ஐ வில் கால் ஹியர் தட் நேம். ஸோ ஒரு ரெக்வெஸ்ட் ஒண்ணு உள்ள. ஸோ ரெக்வெஸ்ட் இஸ் கன்ஃபர்ம்டு குடுத்தாச்சு. ஸோ ஓகே. லெட் இட் பி திஸ் ஹியர். நான் ஒரு ஃபார்ம் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் மைக்ரேட் பண்ணிக்கிறேன். பார்ப்போம் ஓடுதான்னு. ஓகே. நமக்கு வியூஸ்ல வந்து ஏதோ இஷ்யூஸ் இருக்கு. ஓகே. ஸோ வந்து நம்ம அந்த வியூஸ் வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிள் வியூஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரி.
then auto save. ஓகே. இப்போ வந்து நான் ஃபார்ம் வந்து இப்ப எனக்கு சப்மிட் ஆகணும். ஸோ ஃபார்ம் சப்மிட் ஆகறது என்னது? நம்ம வந்து அது என்ன மெத்தட்ன்னு சொல்லுவோம். ஸோ போஸ்ட் மெத்தட்ன்னு சொல்லுவோம். ஸோ இஃப் ஃபார்ம் இஸ் ரெக்வெஸ்ட். ஸோ ஃபார்ம் ரெக்வெஸ்ட்ன்றது வந்து ஒரு மெத்தட் தான் அதுவும். அது என்ன மெத்தட்ல எனக்கு வந்து அது என்ன மெத்தட்ல எனக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம்னா, அது வந்து போஸ்ட். சாரி இங்க வந்து டபுள் ஆப்பரேட்டர் வரும். ஓகே. ஸோ நான் மெத்தட் நம்ம வந்து போஸ்ட் குடுத்தாச்சு. நான் அந்த ஃபார்ம இப்ப வந்து சப்மிட் பண்ண போறேன். ஸோ ஃபார்ம் சப்மிட் நமக்கு எங்க வரணும்? நமக்கு ஒரு டேபிள்ல வரணும். அந்த டேபிள் வந்து நம்ம அட்மின்ல போய் பார்ப்போம்ன்னு நம்ம வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ கோயிங் டூ தட் மெத்தட் போஸ்ட். நான் மெத்தட் போஸ்ட் எடுத்து ஒரு ஃபார்ம் வந்து நான் இப்ப சப்மிட் பண்ணணும். ஸோ ஃபார்ம் வந்து எந்த ஃபார்ம் நேம்ல இருக்கு நமக்கு? ஸோ நமக்கு வந்து ரெசிபின்ற ஃபார்ம்ல வந்து இருக்கு. ஸோ இங்கேயுமே வந்து ரெக்வெஸ்ட் வந்து போஸ்ட் தான். கெட்டிங் இன்டர்ஃபேஸ் ஓகே ஃபைன். ஜஸ்ட் பீன் ஃபைன். ஸோ நமக்கு இப்ப வந்து ஃபார்ம் வந்து எங்க இருந்து போணும் அப்படின்னு எந்த ஃபார்ம் நேம்ல இருந்து போணும்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப இனிமே வந்து இப்ப நம்ம சேவ் பண்ணணும். சேவ் பண்ணா அது எந்த HTML ஃபைல்ல இருந்து போகுது நமக்கு. ஸோ ஆட்ரெஸ்பின்ற HTML ஃபைல்ல இருந்து நமக்கு இப்போ போணும். ஸோ லெட் இட் பி வியூஸ். நம்ம வியூஸ்லயே இப்ப வந்து எழுதணும் இப்போ. நம்ம வியூஸ்லயே நான் இப்ப என்ன பண்ணணும்னா, அந்த HTML ஃபைல வந்து நான் இங்க கால் பண்ண போறேன். ஸோ ரெசிபி ஃபார்ம் நான் ரெக்வெஸ்ட் வந்து போஸ்ட் குடுத்துட்டேன். இஃப் ஃபார்ம் இஸ் வேலிட். நான் வந்து ஃபார்ம் வந்து வேலிட் குடுக்குறேன். எனக்கு ஃபார்ம் வந்து வேலிடா இருந்தா, ஃபார்ம் வந்து சேவ். இஃப் ஃபார்ம் டாட் சின்டாக்ஸ் டாட் சேவ். ஸோ நம்ம வந்து ஃபார்ம் இப்ப வேலிட் ஆச்சுன்னா நம்ம வந்து சேவ் ஆயிரும். ஸோ அது வந்து எங்க எனக்கு போணும். இப்ப எனக்கு ஃபார்ம் சேவ் ஆச்சுன்னா, நான் அது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பேஜ் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க வந்து சம்திங் ஒரு சக்சஸ் பேஜ்ன்னு நான் குடுத்துக்கிறேன். சக்சஸ் பேஜ். எனக்கு வந்து அங்க ரீடைரக்ட் ஆயி போணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் இப்ப குடுத்தாச்சு. அது வந்து எங்க இருந்து ரெண்டர் பண்ணணும்? எந்த நமக்கு வந்து அந்த HTML வந்து அந்த நேம் வந்து இப்ப எனக்கு தேவ. ஸோ வந்து எல்ஸ். இப்ப எனக்கு வந்து ஃபார்ம் சப்மிட் ஆச்சுன்னா, எனக்கு இங்க இருந்தா சப்மிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க வந்து குடுக்குறோம். என்ன ஃபார்ம் நேம்? ரெசிப்ட் ரெசிப்ட் ஃபார்ம். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு சக்சஸ் பேஜ்க்கு ரீலோட் பண்றது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதுபோல அது ஃபார்ம் நமக்கு வேணும். ஸோ நம்ம எப்படி ஃபார்ம் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ரிட்டர்ன் எந்த பேஜ்ல இருந்து ஒரு ரெக்வெஸ்ட். அந்த ஃபார்ம் நேம் என்னது? சாரி அந்த HTML நேம் என்னது? ஆட் ரெசிபீஸ் டாட் HTML. ஸோ நான் அதை குடுத்துட்டேன். ஓகே. எனக்கு வந்து நான் இந்த ஃபார்ம்ல இருந்து நான் போகணும்னு நான் நான் குடுத்துட்டேன். ஸோ ஓகே ஃபைன். நம்ம இப்போ வந்து மைக்ரேஷன்ஸ் பண்ணி பார்க்கலாம். அப்டேட்டிங். ஸோ
ஸோ வி ஆர் கெட்டிங் சம் எரர்ஸ். ஃபீல்ட்ஸ் வந்து மேட்ச் ஆகலன்னு சொல்லி. சரி, ஓகே. ஸோ ரெசிபி ஆட் பண்றதுக்கு அந்த HTML பேஜ் வந்து வந்தாச்சு. ஸோ அந்த HTML பேஜ்ல நம்ம இப்ப ரெசிபி வந்து ஆட் பண்ண போறோம். அது வந்து நமக்கு என்ன தேவை? ஸோ நான் ஆட் ரெசிபீஸ்ன்னு ஒரு HTML-ல வந்து நான் வந்து குடுத்துருக்கேன். ஸோ இங்க வந்து ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார்ம்ல வந்து நான் வந்து இங்க வந்து ஹார்ட் கோடா நான் ஃபார்ம் தரணும்னு தேவையில்ல. ஏன்னா நான் எனக்கு ஒரு ஃபார்ம்ஸ் டாட் py இருக்கு. 6 மாடல்ஸ் இருக்கு. நான் ஃபார்ம்ஸ் டாட் pyலயே வந்து நான் இங்க வந்து நான் கெட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு என்ன வேணும்னு சொல்லி. ஸோ நான் இத புல் பண்ணாலே போதும். நான் இத கால் பண்ணாலே போதும். ஸோ நான் வந்து ஒரு ஃபார்ம்ஸ் டாட் ஸோ இது இப்படின்னா என்னது ஃபார்ம்ஸ் டாட் ஏஎஸ்பி நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து நம்ம அந்த ஃபார்ம் வந்து நம்ம புல் பண்றோம். ஒரு டைனாமிக்கா. தட்ஸ் ஆல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு சர்வர் மட்டும் நான் ரன் பண்றேன். ஸோ நமக்கு வந்து மைக்ரேஷன்ஸ் வந்து இன்னும் நாம பண்ணல. ஸோ அதனால வந்து நம்ம ப்ராப்பரா மைக்ரேஷன்ஸ் பண்ண பிறகு தான் நம்மளால வந்து இப்ப பார்க்க முடியும். ஸோ ஓகே ஃபைன். ஸோ நம்ம இப்ப மைக்ரேஷன்ஸ் சில இஷ்யூஸ் இருக்கு. அது மட்டும் நம்ம என்னன்னு பார்த்துருவோம். Views and URLs has been kept. So now going to models. Models.py ல வந்து நம்ம மாடல்ஸ் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெசிபிஸ் இருக்கு. அந்த டைட்டில் நேம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். டைட்டில், டிஸ்கிரிப்ஷன்ஸ், இன்கிரீடியன்ட்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி எரர்ஸ் வந்து நம்ம ஸ்லைட்டா ஏதாச்சும் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த எரர்ஸ் மேபி மாறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஃபார்ம்ஸ்.py வரேன். ஸோ ஃபார்ம்ஸ்.py வந்து நான் ஆல்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஆளுக்கு பதிலா வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் தனித்தனியா நான் என்டர் பண்றேன். எனக்கு வந்து எல்லாமே வேணும்ன்றத. ஸோ ஃபீல்ட்ல வந்து சாரி. ஓ சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சாரி. ஃபீல்ட்ஸ். We are able to migrate. We are getting another error. So model recipes and fields all. There's a type error. ஸோ ஓகே. நான் எதுக்கும் நான் வந்து தனித்தனியாவே நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து என்னென்ன நேம் வேணுன்றது. நான் ஃபர்ஸ்ட் ஒரு கமா போட்டு வச்சுக்கிறேன். ஸோ 4 நேம்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு டைட்டில். Descriptions. Instructions. So let's try with this fields and class. நான் ப்ராப்பரா இருக்கு. நம்ம இப்போ so URLs patterns certain issues.
ஸோ ஜஸ்ட் டேக். ஓகே. ஸோ நமக்கு வந்து ஒரு மாடல் வந்து நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நம்ம டிபி டேபிள் போய் நம்ம பார்த்துக்கலாம். நான் இப்போ மைக்ரேட் தந்துக்கிறேன். எனக்கு மைக்ரேட்டும் ஆயிடுச்சு இப்போ ப்ராப்பரா. ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் நம்ம வந்து கவனிக்காம விடுறதுனா சர்டன் மிஸ்டேக்ஸ் வருது. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அதை மட்டும். ஸோ ஐ எம் நவ் ஏபிள் டு ரன் இட். ஸோ இப்போ எனக்கு எந்த இஷ்யூஸும் வராது. நான் ரன் பண்ணலாம் இப்போ. I'm going to a page. So I'm going to open admin. ஸோ நமக்கு வந்து இங்கே ரெசிபிஸ்ன்ற டேபிள் வந்து நமக்கு இங்கே கிரியேட் ஆயிடுச்சு நான் சொன்ன மாதிரி. ஸோ ஓகே. ஸோ தேர் இஸ் அ கமாண்ட் கால்டு create super user. அதோட சின்டாக்ஸ் வந்து ui create supervisor. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு யூசர் நேம் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு நீங்கள் பாஸ்வேர்டு போட்டுக்கலாம். ஸோ லைக் தட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு சூப்பர் யூசர் நான் இப்போ வந்து ஒரு கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குமார்னு ஒரு நேம் நான் போட்டுக்கிறேன். ஸோ இமெயில் அட்ரஸ் kumar@mjd.in. ஸோ அவங்களுக்கு பாஸ்வேர்டுன்னு வந்து நான் சம்திங் லைக் தட். ஸோ பாஸ்வேர்டு ஆகிக்கேன். ஸோ யூசர் ஐ மீன் பாஸ்வேர்டு சிம்லராக வச்சுருக்கேன். ஸோ அதான் அப்படி காட்டுது. ஓகே ஃபைன். நான் இப்போ இந்த ஐடி போட்டும் நான் வந்து அந்த டேபிள் வந்து நான் ஜட்ஜ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நோ இஷ்யூஸ். அதனால ஸோ நம்ம இந்த இப்போ மாடல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு யூஆர்எல்ஸ் ஒரு யூஆர்எல் கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வியூஸில் வந்து நம்ம அதை பார்த்துருக்கோம். ஸோ வியூஸில் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு கோட் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம எழுதியிருக்கோம். என்னன்னா ஒரு ரெசிபி ஃபார்ம்ல வந்து நம்ம ஒரு ரிக்வஸ்ட் ஒரு போஸ்ட் மெத்தட் தரப்போ அந்த ஃபார்ம் வந்து சேவ் ஆகும். ஸோ சேவ் ஆன என்ன ஆகணும், நெக்ஸ்ட் சக்ஸஸ் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகணும். எங்கேருந்து ஆட் ரெசிபின் டாட் HTML இருந்து. ஸோ வி நீட் தட் ஃபார்ம். இப்போ எனக்கு வந்து ஆட் ரெசிபியில் வந்து ஒரு ஃபார்ம் வேணும். ஸோ இது லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே இது வந்து மெத்தட் போஸ்ட். ஸோ நான் இதை ரன் பண்ணுறேன். எனக்கு ஃபார்ம் வரணும். நான் யூஆர்ல என்ன நேம் கொடுத்துருக்கேன், ஆட் ரெசிபிஸ். So we are getting the form. Add recipe இந்த பேஜ் வந்து நமக்கு வந்து வந்துருச்சு. நமக்கு இது பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனா நமக்கு வந்து ஃபார்ம் வந்து பிரிண்ட் ஆகும். நான் ஒரு பட்டன் மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ டைப் சப்மிட். இது வந்து ஆட் ரெசிபிஸ். ஸோ நமக்கு வந்து ஃபார்ம் பார்க்கலாம். ஸோ அது வந்து என்ன இஷ்யூ எதனால வரும் நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ வியூஸ்ல வந்து செக் பண்ணலாம். நம்ம ஃபார்ம் நேம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ரிட்டன் ரெண்டர் இருக்கு. ஓகே, இங்கே வந்து நம்ம ஃபார்ம்ன்றதை நம்ம வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ ஃபார்ம்ன்றதை நம்ம வந்து மென்ஷன் பண்ணிடணும். சம்திங் ஓகே, நான் டபுள் கோட்ஸ் சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நமக்கு வந்து நம்ம இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா சர்வர் ரன் ஆகும். சம்திங் இஷ்யூஸ் காட்டுது. நம்ம பிராக்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. கமா ஃபைன். இப்போ அந்த ஃபார்ம்ன்ற கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு சர்வர் வந்து ரன் ஆகும்.
பட் வந்து நம்மளால அந்த ரெண்டவர் வந்து ஃபார்ம்ன்றத அசியூம் பண்ண முடியும். ஸோ ஓகே, லெட்ஸ் செக் தட். ஸோ ஹெச்டிடிபி ஓகே, ஃபைன். ஆ இப்போ நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஹெச்டிடிபி இப்போ வந்து நமக்கு வந்து அந்த ரெஸ்பான்ஸும் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ஹெச்டிடிபி லோட் பண்ணணும், இல்லை வந்து நம்ம ஹெச்டிடிபி வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணால் நமக்கு வந்து வியூஸையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணி தான் ஆகணும். ஃபார்ம் ரெசிபி ஃபார்மில் தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம ரெண்டரில் இருந்து நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ HTML பேஜுமே கரெக்டாக தான் இருக்குது. ஆட் ரெசிபி டாட் HTML அண்ட் ஃபார்ம். நம்ம இங்கே வந்து நம்ம அந்த ரெசிபி ஃபார்ம் இந்த ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ ஃபைன். இப்போ வந்து நமக்கு வந்து ரன் ஆகும். ஸோ ஸ்டாப் பண்ணிட்டு ரன் பண்ணணும். In something response. So it கரெக்ட் தான். சேவ் சக்ஸஸ் பேஜ் அண்ட் ரெசிபி மெத்தடுமே கரெக்டாக தான் இருக்கு. நம்ம போஸ்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ சக்ஸஸ் பேஜ் வந்து ஒரு பேஜ் இல்லை, பட் அதனால எந்த இஷ்யூஸும் இல்லை. நமக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆச்சுன்னா. ஸோ ஒன்ஸ் கோயிங் டு யூஆர்எல்ஸ் பேஜ் டு செக் தட். யூஆர்எல்ஸில் வந்து வியூஸுமே இம்போர்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதில் எந்த இஷ்யூஸும் இல்லை. நேம் நம்ம கொடுத்துருக்கோம், வியூஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பாத்துமே கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டான பாத் பேரில் தான் இருக்குது. ஸோ அதில் நோ இஷ்யூஸ். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பாத்து நான் வந்து எம்டியாக விட்டாலுமே எனக்கு வந்து நான் இங்கே யூஆர்எல் போடணும்னு தேவையில்ல. ஸோ அவ்வளோதான், சேம் பேஜாக நான் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆக போகுது. ஆட்டோ சேவ் நான் பண்ணிட்டு நான் கொடுத்துக்கிறேன். திருப்பி ஆட்டோ சேவ். ஸோ லோடிங்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. ஸோ செட்டிங்ஸ்லேயே நம்ம வந்து ஆப் நேம் வச்சாச்சு. ப்ளஸ் இந்த யூஆர்ஸும் நம்ம ஆப் நேமோட யூஆர்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.
So something HTTP issues. So will be solved. ஸோ ரெசிபீஸ்ன்ற மாடல்ல இருந்து நம்ம வந்து வியூஸ்லயே நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். போஸ்ட் ப்ளஸ் பேஜ். எக்ஸாம்பிள் நம்ம வேற வியூஸ் கூட நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். ரெஸ்பான்சிவாக தான் இருக்கு. மெத்தடுமே ரெக்வஸ்ட் டாட் போஸ்ட் ஃபார்ம். இஃப் ஃபார்ம் பின் வேலிட் ஃபார்ம் சேவ்ஸ். யூஆர்எல் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. அதில் எந்த இஷ்யூஸும் கிடையாது. Sorry, network issue. Okay, I'm back. இதில் வந்து ஃபார்ம்ஸுமே ஃபார்ம் நமக்கு வந்துடும். So wait, let me take this. இங்கே வந்து என்னுடைய ஆப் நேம் தேவையில்லை. பட் பை செக்கிங் தட் ஸோ பேஜ் நோ அவர் ஆப் நேம்ஸ் ஆடிங் ரெசிபிஸ். ஸோ நமக்கு இங்கே ஆல்ரெடி சைட் வந்து ஓப்பன் தான் இருக்கு. ஸோ நம்ம டேட்டா பாஸ் பண்ணால் மட்டும்
மோஸ்ட்லி வந்துரும். பட் சம்டைம்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் இஷ்யூஸ். ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் வந்து இப்ப எதுக்கு காமிக்குது? ஏன்னா நம்ம எந்த ஹெச்டிடிபியும் இங்க வந்து குடுக்கல. ஸோ அதனால கொஞ்சம் அப்போதே நமக்கு வந்து பேஜ் வந்து லோட் ஆகி வந்தது. பட் நமக்கு ஃபார்ம் டிஸ்ப்ளே ஆகல. ஸோ அதுதான் இஷ்யூஸ். வீடியோஸ் நமக்கு வந்து of the server. No changes might take one second. So all applied. For example, test with removing this. ஸோ அட்மின் எனக்கு கிளியராக இருக்கு. ஸோ ஆட் ரெசிபிஸ். ஸோ எனக்கு அந்த எரர் வந்து போயிருக்கு. ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் வந்து. ஸோ அதுவும் பார்த்துடலாம். சம்திங் இஷ்யூஸ் இருக்கிறனால நெட்ஒர்க் லோடிங் இஷ்யூவாகவும் இருக்கலாம். ஸோ நமக்கு வந்து ரொம்ப ஸ்லோ வரும். ஏன்னா இப்போ அது எந்த எரருமே இல்லை. எனக்கு ப்ராப்ளம்ஸும் ஜீரோவாக தான் இருக்கு. ஸோ வியூஸுமே கரெக்டாக தான் நம்ம கொடுத்துருக்கோம். When we can open.
ஒரு ரிட்டர்ன் வந்து நம்ம சக்ஸஸ் பேஜுக்கு குடுக்கணும். போணும் ஒன்ஸ் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆச்சுன்னா. பட் நம்ம போஸ்ட் தான் குடுத்துருக்கோம். இட்ஸ் அன் அன்டூயிங்.
Okay. Nice. ஓ! நமக்கு வந்து இங்க வந்து அந்த பேஜ் வந்து வந்துருச்சு. ஸோ, இப்ப நம்ம ஃபார்ம் தான் வரல. பேஜ் வந்து நமக்கு இப்ப ரன் ஆகுது. ஃபார்ம் வரணும். So going to the views.py to follow that. So going that views form. Going to HTML form and நமக்கு இன்னும் டிஸ்ப்ளே ஆகல. So forms. We're coming to add recipe HTML. So by the add recipe HTML, we are இங்க நம்ம ஆல்ரெடி ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்கோம். பட் ஏன் வந்து ரெஸ்பாண்ட் இல்லைன்னு நம்ம பார்க்கணும். ஃபார்ம். ஸோ சாரி, இங்கே சின்ன மிஸ்டேக் இருக்கு. ஃபார்ம் தான் நம்ம ஆல்ரெடி ஃபார்ம் தான் கொடுத்துருக்கோம். ஓகே, நோ வி ஹவ் கெட் நியூ ஃபார்ம். ஸோ நோ வி ஆர் ஏபிள் டு ஆட் த threads. ஸோ நான் பிரியாணி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் டெக்ஸ்ட் சிக்கன் பிரியாணி வித் பெப்பர் சிக்கன். இன்க்ரீடியன்ஸ் வந்து ஜிஞ்சர் chicken. So like that, and instructions to cook. நான் ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஓகே, நம்ம ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக இது வந்து சப்மிட் ஆகல அப்புறம். ஏன்னா வந்து நமக்கு இப்போ நம்ம ஒன்ஸ் நம்ம அட்மின் போய் பார்த்தாலுமே நமக்கு வந்து இருக்காது. இங்கே வந்து தெரியும் நமக்கு இந்த டேட்டாவும் இங்கே வரல. ஸோ ஏன்னா நம்ம கண்டிஷன் வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம சப்மிட் தந்தால் நமக்கு வந்து சக்ஸஸ் பேஜ் மூவ் ஆகணும். ஸோ அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். பட் வந்து நம்ம என்ன வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சக்ஸஸ் பேஜ். சாரி, நம்ம வந்து இங்க எரர்ல பாருன்னா சிஎஸ்ஆர் டோக்கன் வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வி நீட் டு இன்க்ளூட் தட்.
ஸோ இதெல்லாமே ஒரு டெம்ப்ளேட் தான். CSRF டோக்கன். இப்பதான் நமக்கு வந்து பேஜ் ரீடிட் ஆகி நமக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஏன்னா வந்து சக்சஸ் பேஜ்னு இங்க வந்துருச்சு. ஸோ வந்து நம்ம வந்து அப்படியே சக்சஸ் பேஜ் நம்ம பத்தின எதுவும் எழுதல. ஸோ இப்போ நம்ம அட்மின்ல போய் பார்த்தோம்னா நமக்கு கண்டிப்பா டேட்டா இருக்கும். இந்த இருக்கு பாருங்க. இதான். ஸோ திஸ் ஒன்லி. ஸோ இது வந்து நம்ம இப்போ சப்மிட் பண்றத பார்த்துட்டோம். நம்ம இப்போ வந்து ரீடைரக்ட் பண்ணணும். சாரி, ரீடைரக்ட் பண்ணியிருக்கோம். பட் நம்ம வந்து நான் ஃபார்மேட் கொடுத்துக்கிறேன். ஒன்ஸ் இப்போ நம்ம வந்து டேட்டா வந்து நம்ம வாங்குறோம். நம்ம ஒன்ஸ் அகைன் கோயிங் டு வியூஸ். ஸோ வியூஸ்ல வந்து நம்ம இப்போ நம்ம சேவ் பண்றோம்னு தான் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ எனக்கு வந்து ஒரு பேஜ்ல நான் காட்டணும். இன்ஸ்டெட் ஆஃப் த சக்சஸ்க்கு நான் வந்து ரெசிபி லிஸ்ட்னு போட்டுக்கிறேன். ஓகே, ரெசிபி லிஸ்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் இங்க வந்து ரெசிபி லிஸ்ட் அப்படின்னு சொல்லி .html அப்படின்னு சொல்லி நான் இங்க வந்துக்கிறேன். as usual. H tag to tag. So okay, coming to views again. ஸோ வியூஸ் பேஜ்ல வந்து நம்ம இப்போ வந்து ரெசிபியை வந்து எப்படி ஃபெச் பண்ணணும் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். வியூஸ் பேஜ் நான் இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ண அடிக்கிறேன். செகண்ட் வியூஸ் டாட் பிவிலேயே நான் வந்து எப்படி ரெண்டு ஐ மீன் ஃபெச் பண்ணுறது நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நான் கோயிங் டு யூஆர்எல்ஸ். நான் இதுக்கு ஒரு யூஆர்எல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன நேம் கொடுத்துக்கலாம், சேம் நேம் லிஸ்ட்டு ரெசிபியே கொடுத்துக்கலாம். ரெசிபி லிஸ்ட். ஸோ அங்கே போய் வியூஸ் எஃப் ஸோ கிரியேட்டிங் ரெக்வெஸ்ட். ஸோ ஃபெச் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. ஃபெச் பண்ணுறது ஜஸ்ட் வந்து நம்ம ஆள்னு கொடுத்தாலே போதும், வந்துடும். நம்ம என்ன மாடல் நேம் வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்கோம், ஸோ அதுபடி நீங்கள் கொடுத்தாலே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரெசிபிஸ்னு ஒன்று அசைன் பண்ணிக்கிறேன். ரெசிபிஸ் லிஸ்ட்னு. ஸோ நான் ஒன்று அசைன் பண்ண, நான் எங்கேருந்து வாங்குறேன், எந்த மாடல்லேருந்து வாங்குறேன்றது அது வந்து இம்பார்ட்டன்ட். நான் ஆல்ரெடி இந்த ரெசிபிஸ்ன்ற ஒரு மாடல் தான் வாங்கியிருக்கேன். ஸோ டாட் ஆப்ஜெக்ட்ஸ் நமக்கு எல்லாமே வேணும். ஸோ ஆல். ஸோ தட்ஸ் ஆல். இதில் வந்து நீங்கள் வந்து ஃபெச் பண்ணிடுவீங்க. பட் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அது பிரிண்ட் வந்து நான் எங்கே கொடுப்பேன்னா சேம் ரிட்டன், சேம் ரெண்டர். இதில் வந்து நமக்கு ரெக்வஸ்ட் வந்து இதில் வந்து ரெசிபிஸ் டாட் ரெசிபி லிஸ்ட் டாட் HTML. இப்போ நான் ரெசிபி டாட் HTML நமக்கு அம்மா மிஸ் பண்ணிட்டேன். இப்போ நான்
நம்ம நம்ம இப்ப வந்து ரெசிபி லிஸ்ட் போறோம். ரெசிபி லிஸ்ட் டாட் HTML போறோம். ஸோ ரெசிபி லிஸ்ட்ல வந்து நான் வந்து கெட் பண்ணத நான் வந்து ஃபெட்ச் பண்ணணும். ஸோ நான் வந்து இங்க எப்படி ஃபெட்ச் பண்ணணும்? அப்படின்றத நம்ம இங்க பார்ப்போம். ஸோ நான் ஒன்ஸ் அங்கருந்து ரீடைரக்ட் பண்றது வந்து நம்ம இந்த பேஜ்ல ரீடைரக்ட் பண்ற மாரி வச்சிருக்கோம். ஸோ அது நான் வந்து ஒரு லிஸ்ட்டாவும் நான் வந்து பண்ணிக்கலாம். இல்ல ஒரு ப்ரீ டேக்லயும் நான் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு லிஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பிஃபோர் தட் லிஸ்ட் எப்பவுமே வந்து நமக்கு UL தான் வரும். ஓகே. ஸோ லிஸ்ட்ல வந்து ஒரு ஆங்கர் டேக் கூட வேணாங்க. ஜஸ்ட் ஒரு லிஸ்ட் மட்டும் இருக்கட்டும். நான் வந்து ஃபார் சாம்பிள்ல வந்து ஓகே ஒரு ஆங்கர் டேக் கூட நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஓகே href பண்ணும்போது குடுத்தாச்சு. ஸோ இதுல வந்து நம்ம URL இப்ப இந்த ஜிஞ்சர் டெம்ப்ளேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சிலது நம்ம இங்க பிளாக் குடுப்போம். ஸோ அதெல்லாம் வந்து பார்ப்போம். ஸோ அது பொறுத்து தான் இங்கெல்லாம் வந்து நம்ம குடுக்கணும். நமக்கு எது டிஸ்ப்ளே ஆகணும் அதெல்லாம் சொல்லி. இங்க வந்து நமக்கு என்ன ஃபெட்ச் பண்ணணும்? இங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாச்சும் ஒரு URL நான் குடுத்துக்கிறேன். ரெசிபி லிஸ்ட்ன்னே நான் குடுத்துக்கிறேன். நான் ரெசிபி லிஸ்ட்ன்னு ஜஸ்ட் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நான் இங்க ஒரு பெர்சன்டேஜ் நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து எனக்கு எப்படி ஃபெட்ச் ஆகணும்? ஸோ எல்லாமே லூப் தான். நம்ம ஒண்ணு குடுக்குறப்ப நம்ம வந்து சேவ் ஆகுறது. ஸோ ஃபார்ல வந்து நான் வந்து ஆல்ரெடி நம்ம அங்க ஒரு நேம் தந்திருக்கோம். ஸோ அதே வந்து நம்ம போட்டாலும் போட்டுக்கலாம். ரெசிபின்னு சொல்லி. ரெசிபி இன் ரெசிபீஸ். நம்ம என்ன குடுத்துருக்கோன்ற பார்த்துட்டு வந்துருவோம். ஒரு நேம் அங்க குடுக்கல. ஸோ கோயிங் பேக் டூ views.py வந்து நம்ம இங்க ஒரு நேம் வந்து அஸ்யூம் பண்ணோம். சேம் தான். இங்க ஃபார்முக்கு நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாரி தான். ஸோ லிஸ்டிங்ன்னு நான் ஒண்ணு குடுத்துக்கிறேன். ஸோ ரெசிபி லிஸ்டிங்ல ரெசிபி லிஸ்டிங் லிஸ்ட் பண்ணா சின்ன சின்ன மிஸ்டேக் தான். சின்டாக்ஸ் தான் ஜாஸ்தி வரும். ஸோ நான் கம்மிங் பேக் டு த ரெசிபி லிஸ்ட் டாட் HTML. ஸோ ரெசிபி லிஸ்ட்ல வந்து நம்ம இப்போ என்னென்ன நம்ம பிரிண்ட் பண்றோம், நம்ம எல்லாமே வந்து எங்களுக்கு வந்துரும். ஸோ ஃபார் ஆஸ் யூசுவல் வந்து ஒரு இந்த ஜிஞ்சா டெம்ப்ளேட்ன்னு சொல்லுவாங்க. அத மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸோ எல்லாமே இங்கே ஃபார்னால வந்து நம்ம என் ஃபார்னு குடுத்துருவாங்க. ஸோ
நமக்கு மேபி டெம்ப்ளேட் எரர்ஸ் காட்டலாம். பார்ப்போம். ஸோ ஃபார் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் குடுக்குறேன். பட் ஆனா இது எல்லாமே ஒரு வெப்சைட்ன்றப்ப ப்ராப்பரா இருக்கணும். எனக்கு ரீடைரக்ட் ஆகுது. பட் ஆனா வந்து பிரிண்ட் பண்ண முடியல. ஸோ அது என்ன இஷ்யூன்னு பார்த்துருவோம். என் நேம் வந்து ரெசிபீஸ் லிஸ்ட் தான் இருக்கு. ஸோ நமக்கு வந்து எல்லாமே நமக்கு லூப்ரா நமக்கு வருது. ஸோ வெயிட். நமக்கு நம்ம சேவ் பண்ணதான் நமக்கு வரணும். ஃபிக்ஸ் பண்ணி தான் கொண்டு வரோம். ஸோ நம்ம வந்து ஆட் ரெசிபியில் போய் பார்க்கலாம். ஸோ ஆட் ரெசிபி டாட் ஹெச்டிஎம்எல்ல வந்து நமக்கு என்ன இருக்கும்னு இங்க இங்க நம்ம கொடுக்கறது அங்க பார்க்கலாம் நம்ம. ஸோ லெட்ஸ் கோ ஃபார் ஆட் ரெசிபி. அதுலேருந்து நம்ம இங்கே கொடுக்குறது நம்ம இங்கே கொண்டு வரணும். ஆட் ரெசிபியில் வந்து நம்ம ஃபார்ம் ஒன்று கால் பண்ணியிருக்கோம். ஸோ ரெசிபி லிஸ்ட் இஸ் தேர். ஸோ அதை அன்டூ ஆட் அன்டூ பண்ணி பார்த்தா அதில் என்ன வந்து கண்ட்ரோல் செட்.
ஸோ ஆ நம்ம கால் பண்ணியிருக்கிற வே தான் கொஞ்சம் மாறி இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. ஸோ நம்ம வந்து ரெசிபி ரெசிபி லிஸ்ட்ல வந்து நம்ம நம்ம டேபிள்ல வந்து என்ன நேம் குடுத்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம டைட்டில்லாம் நம்ம டைட்டில் குடுத்துருப்போம். பிளஸ் இல்லன்னா வந்து நம்ம இன்கிரீடியன்ட்ஸ் குடுத்துருக்கோம். ஸோ அந்த நேம் மேபி நம்ம ஃபெட்ச் பண்ணலாம். ஸோ ஹியர் வி ஆர் கெட்டிங். ஸோ அந்த நேம்ல வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம இட்ஸ் கோயிங் டூ மாடல் டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ இது 2 பேரையும் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். தட்ஸ் ஆல். நான் வந்து என்னென்ன குடுத்தேனோ அதான் வரும். நம்ம என்ன சேவ் பண்ணியிருப்போம். ஓகே, ஃபைன். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராடக்ட்ட வந்து ஆட் பண்றதுக்கும், பிளஸ் நான் ஃபெட்சும் பண்ணிட்டேன். அது எப்படி வரும்ன்றது. ஸோ நவ் வந்து இப்ப நம்ம வந்து பிளெயின் ஒரு டம்மி ஃபைலா தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எந்த சிஎஸ்எஸும் இல்லாம வந்து. ஸோ இதுல வந்து நம்ம இப்ப சிஎஸ் வந்து எப்படி ஆட் பண்ண போறோம்? எதுல ஆட் பண்ண போறோம்? அப்படின்றத பார்க்கலாம் இப்போ. ஸோ டெம்ப்ளேட்ஸ் வந்து நம்ம HTML ஃபைல் வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோயிங் ஃபார்வர்ட் நம்ம சிஎஸ்எஸ்ல வந்து என்ன பண்ணணும் பார்ப்போம். ஸோ நான் இங்க வந்து டெம்ப்ளேட்ஸ்ன்ற மாரி நான் ஆப்க்குள்ள ஒரு ஸ்டாட்டிக்ன்னு ஒரு ஃபோல்டர் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்டாட்டிக் கிரியேட் பண்ணிட்டேன். இதுல வந்து நான் ஒரு ஸ்டைல் ஷீட் வந்து நான் குடுத்துக்கிறேன். ஒரு ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லி. ஸோ இங்க வந்து எனக்கு இன்னொரு HTML ஃபைல் வந்து ஒண்ணு தேவைப்படுது. அ டெம்ப்ளேட்ஸ் சாரி பேஸ் டாட் HTML. ஸோ ஓகே. இப்ப நம்ம இங்க வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு HTML ஃபைல் தான் பண்ணியிருக்கோம். ஸோ சேம் தான் இங்கேயும் வரும். ஸோ ஒரு HTML ஃபார்மேட் நான் வந்து கொண்டு வந்துக்கிறேன். ஸோ ஒரு பேஸ் டாட் HTML வந்து நம்ம நமக்கு என்ன தேவைப்படுது? ஒரு ஸ்டைல் ஷீட் வந்து நம்ம எப்படி லிங்க் பண்ணுவோம்? ஒரு லிங்க் ஸ்டைல் மூலம் வந்து நம்ம வந்து லிங்க் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி தான் இதுவும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இங்க ஒண்ணு பார்க்கலாம். நம்ம எப்படி நம்ம லிங்க் பண்றோம் என்னன்னு சொல்லி. லிங்க். ஸோ ஸ்டைல் ஷீட் நான் வந்து வந்துருச்சு எனக்கு. இதுல வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம டைரக்ட்டா லிங்க் பண்றதுக்காகவும் ஆ ரொம்ப இல்ல. ஆ லிட்டில் டிஃபரெண்ட். இப்ப நம்ம hrefல வந்து நம்ம ஸ்டைல் வந்து குடுக்கணும். நம்ம என்ன எப்படி தருவோம்னா, ஒரு ஸ்டைல் டாட் சேஸ்ன்னு குடுத்துருவோம். நார்மல் ஸ்டைல். வந்து இதுல அப்படி கிடையாது. ஸோ சிஎஸ்எஸ். ஸோ இதான். இந்த ஸ்டாட்டிக்ன்றது எங்க பார்த்துருப்பீங்க? செட்டிங்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. செட்டிங்ஸ்.py. செட்டிங்ஸ்.pyல நீங்க ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஸ்டாட்டிக்ன்றது உங்களுக்கு இருக்கும். ஸ்டாட்டிக் யூஆர்எல்ன்னு சொல்லி. ஸோ வந்து இந்த ஸ்டாட்டிக் யூஆர்எல்ல வந்து நீங்க ஒரு ஸ்டாட்டிக் இது வந்து இன்னொன்னு வந்து நீங்க லிங்க் பண்ணணும். செட்டிங்ஸ்.pyல. இது வந்து ஏன்னா நம்ம வந்து சிஎஸ்எஸ்ல வந்து ஸ்டாட்டிக்ல நம்ம வந்து
லோட் பண்றோம். ஸோ டவுன்ல வந்தீங்கன்னா, ஸ்க்ரால் பண்ணி உங்களுக்கு வந்து இருக்கும். மேல வந்து நீங்க வந்து இது பண்ணியிருப்பீங்க. ஸோ கீழ தான் உங்களுக்கு ஸ்டாட்டிக் எல்லாமே வரும். ஸோ இதுல நீங்க ஆட் பண்ண போறது என்னன்னா, ஒரு டைரக்டரி மாரி நீங்க ஆட் பண்ணிக்கணும். தட்ஸ் ஆல். ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் டைரக்டரி. ஃபைல்ஸ். ஸோ நான் இங்க ஒரு பேஸ் டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே வந்து ஒரு சிஎஸ்எஸ் லோட் பண்றது மட்டும் தான். ஒரு சிஎஸ்எஸ்ஸா இருக்கும், ஒரு ஜேஎஸ்ஸா இருக்கட்டும். ஸோ அந்த 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 இதுதான். ஸோ கமிங் பேக் டு த பேஸ் டாட் எச்டிஎம்எல். ஸோ நான் இதுல வந்து இப்ப நான் பேஸ் டாட் எச்டிஎம்எல் எதுக்குன்னா, நான் ஒரு நேவ் பார் வைக்கிறேன். இல்ல வந்து ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் டெர்ம்ஸ் எல்லா பேஜும் எனக்கு வேணும்னா, நான் இது வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுறலாம். இல்ல நான் என்னென்ன HTML ஃபைல்ஸ் வந்து நான் வச்சிருக்கேனோ, ஸோ அது மாதிரியான. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு ஒரு லிஸ்ட் ஒரு லிங்க் மட்டும் நான் வந்து குடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெட்டர்ன்ற ஒரு டேக் போட்டு. ஸோ ஐ வில் கம்ப்ளீட் திஸ் செர்ச். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங்கா நேம் மட்டும் குடுத்துக்கிறேன். அவ்வளதான். ஓகே. ஸோ இதுல வந்து நீங்க லைட்டா வந்து கீழ வந்தீங்கன்னா, இங்க இருக்குள்ள நீங்க மெயின்னு ஒண்ணு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஹியர் யூ வில் ஹேவ். ஸோ திஸ் இஸ் ஆர் கால்ட் ஜின்ஜார் டெம்ப்ளேட். நீங்க இனிமே இதுதான் வந்து எல்லா பேஜையும் யூஸ் பண்ணுவீங்க. இது இல்லாம உங்களுக்கு எந்த பேஜுமே உங்களுக்கு லோடும் ஆகாது. எரர் தான் காட்டும். ஓகே. நீங்க என் நீங்க இந்த பிளாக் கன்டென்ட், எண்ட் பிளாக் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஜின்ஜார் டெம்ப்ளேட்ன்னுவாங்க. ஸோ இதுல தான் வந்து நீங்க எல்லாமே வந்து அ யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்க இந்த டாக்ஸ் எல்லாமே வந்து நீங்க கம்மிங் ஓகே ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ல வந்து ஒரு 2, 3 ஸ்டைல் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ நான் பாடி ஃபர்ஸ்ட் சாரி நான் பாடிக்கு சில ஸ்டைல்ஸ் நான் வந்து குடுத்துக்கிறேன். ஒரு ஃபாண்ட் ஒண்ணு குடுத்துக்கிறேன். சம்திங் இது ஸோ மார்ஜின் சாரி
பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். லைட் லைட் ப்ளூ கொடுக்குறேன். பாருங்க இருக்கு. ஹெட்டர். ஸோ இங்க வந்து இந்த ஸ்டைல் வந்து இப்போதைக்கு போதும் ஃபார் அதை நாங்கள் செக் பண்ணுறதுக்கு. ஸோ கம்மிங் ஆன் டு ஆட் ரெசிபி டாட் ஹெச்டிஎம்எல்ல வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு இந்த பாடின்றதே உங்களுக்கு வந்து தேவையில்ல. ஜஸ்ட் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பிளாக் பண்ணுறது தான் வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்க எல்லா இடத்துலையுமே. சாரி, பேஸ் டாட் ஹெச்டிஎம்எல். ஸோ பிளாக் content remove this in block. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வர் ரன் பண்ணிப்பேன். ஸோ பிளாக் content which page is not showing the in block. Okay, so it's tense. So load static base dot html ல வந்து load staticனா வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் HTML ஐ மீன் இந்த HTML எதுவுமே நான் பேஸ்ட் பண்ணல. நான் இதுக்கு தனியாக ஸ்டைல் எழுதலை. பட் நான் தான் இதுக்கு வந்து பேஸ்லேருந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வந்துருக்கேன். ஸோ இதான். ஸோ ஓகே. ஸோ ஓகே, தேங்க்யூ. சொல்லு. ஸோ இது இது இப்போது நம்ம எல்லாமே எல்லா பேஜும் நம்ம வந்து இது பண்ணிடலாம். கிவிங் ஹேர் என் பிளாக். ஸோ நம்ம வந்து இது இன்னொரு பேஜ் தான் பார்த்தாலுமே ஸோ நமக்கு இந்த கலர் வந்து வந்துடும்.
தேங்க் யூ.